வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட் இந்த கொஷின் பேப்பரில் கூடிய 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கூட்டாளியிடமிருந்து நிறுவன கடன்கள் பெற்றால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் அதாவது ஆப்ஷன் சி, ஆண்டுகளுக்கு 6%, அதாவது 6% ஆஃப் ஆனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உரிமையாளர்களின் சொத்துக்கள். ஸோ தேர்டுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நிதி என்னும் சொல் குறிப்பிடப்படுவது, நிதிங்கிறது எதை குறிப்பிடுது? ஆப்ஷன் டி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஃப்த்துக்கு பார்த்தீங்கன்னா பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது? ஸோ ஃபிஃப்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, நற்பெயரின் ஒரு புலனான சொத்து அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிக்கு பார்த்தீங்கன்னா குட்வில், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஒரு பொது அளவு இருப்பு நிலை குறிப்பில் நீண்ட கால சொத்துக்களின் சதவீதம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிக்ஸ்த்துக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 15 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி விற்பனை மூலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மதிப்பு நான் கேட்கப்பட்டிருக்கேன். அப்போ 7ஆவதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, 6 டைம்ஸ். ஆப்ஷன் ஏ 6 டைம். 8க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா முதலின காப்பு கணக்கிற்கு, அதாவது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட், இதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா F11 சாவியின் பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா சொல்லலாம் கம்பெனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10க்கு கூட்டாளி விலைகளின் போது பொது காப்பு மாற்றப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10க்கு என்ன வரும்? ஆப்ஷன் பி, அனைத்து கூட்டாளிகளின் முதல் கணக்கிற்கு, அதாவது இங்கிலீஷில் கேபிட்டல் அமௌண்ட் ஆஃப் ஆல் அக்கௌண்ட் பார்ட்னர்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒரு மன்றத்தில் உள்ள அப்படின்னு கேட்டிருக்காங்க. 11வது கொஷின், 11ஆவதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர், 30,000 சொல்லுவோம். அதே மாதிரி அகப்பொறுப்புகள், புற அகப்பொறுப்புகள் எதை குறிக்குது? அப்போ 12வது வினாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நீண்ட கால கடன் தீர்க்கும் திறன், அதாவது லாங் டேர்ம் சால்வன்சி தான் கரெக்டு. 13 பொறுத்த வரைக்கும் எதிர்பதிர்வு சான்றாவணம் எதற்காக பயன்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, வித்ட்ராவல் ஆஃப் கேஷ் ஃப்ரம் பேங்க் ஆஃப் ஆஃபீஸ் யூஸ், அலுவலக பயன்பாட்டிற்காக வங்கியிலிருந்து எடுத்த ரொக்கம்னு சொல்லுவோம். 14 மறுமதிப்பீட்டிற்கு சொத்துக்கள் மதிப்பு உயர்வது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கெயின் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ கெயின் தான் கரெக்டான ஆன்சர். 14க்கு பார்த்தீங்கன்னா கெயின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, ஆதாயம் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி முதலை காட்டிலும் மிகுதியாக உள்ள சொத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 15வது கொஸ்டின் நினைக்கிறேன், லைபிலிட்டிஸ், பொறுப்புக்கள். 16 பின்னூற்றில் வேறுபட்ட ஒன்றாக தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 16க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆயுள் உறுப்பினர் கட்டணம். விலகும் கூட்டாளியினை தீர்வு தொகை உடனடியாக செலுத்தாத போது, அப்போ 17க்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ, விலகும் கூட்டாளியின் கடன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 18 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 18க்கான கரெக்டான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, புதிய கூட்டாளி, த நியூ பார்ட்னர் தான் கரெக்டான ஆன்சர் 18ஆவதுக்கு. ஸோ 18ஆவது ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். கூட்டாளி சேர்ப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதாவது த சாக்ரிஃபையிங் பார்ட்னர்னு சொல்லியிருக்காங்க சி. அப்போ தியாகம் செய்த கூட்டாளி, த சாக்ரிஃபையிங் பார்ட்னர். நெக்ஸ்ட் பின்னூற்றில் லாப நட்ட பகிர்வு கணக்கில் காட்டப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 19 கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூட்டாளியின் ஊதியம், பார்ட்னர் சேலரி. 20 பார்த்தீங்கன்னா சராசரி லாபம் 50,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 20ஆவதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, RS 10,000. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் கூடிய 2 மார்க் சம்மு தியரிலாம் படிச்சுக்கோங்க. இரட்டை பதிவு முறை பின்பற்றாத போது சிறிய அளவிலான தனி வணிகர் பொதுவாக பராமரித்து வரும் கணக்கு, லாப நோக்கமற்ற அமைப்பின் வருவாயின் செலவு, கூட்டாண்மை நிறுவனத்தின் நற்பெயர், அதே மாதிரி இறந்த கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகை, மிகை ஒப்பம், விரைவு விகிதம், குயிக் ரேஷியோ, ஏதேனும் 5 கணக்கியல் அறிக்கையினை கூறுக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய தியரி ப்ளஸ் சம் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 7 × 3 21 பொறுத்த வரைக்கும் இரட்டை பதிவு முறை முழுமை பெறா பதிவேடுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு, இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ்லாம் இருக்கும், சம்லாம் இருக்கும். அதே மாதிரி ஸ்டேட் இனி 5 ஃபேக்டர்ஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன் குட்வில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்க்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அழைப்பு முன்படம் குறித்து சுருக்கமாக எழுதுக.
ரைட் எ ப்ரீஃப் நோட் ஆஃப் கால்ஸ் ஆஃப் அட்வான்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். டேலி ERP9 பொதுவாக பயன்படுத்தப்படும் சான்றாவணங்களுடைய வகைகள் ரிப்பீட்டடாக கேட்குறது. 5 மார்க்ஸ் நம்ம எல்லாம் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் 5 மார்க்கில் தியரி கொடுத்துருப்பாங்க. அந்த தியரியும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு தியரியுமே வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து அதிகமாக கேட்பாங்க. அதனால் தியரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தியரியும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கணினி மைய கணக்கியல் முறையின் பயன்பாடுகள் ஏதேனும் 5 விளக்குக, ரொம்ப முக்கியம். எக்ஸ்பிளைன் எனி 5 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம், இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்டிருக்காங்க. தியரி 1 or 2 தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்மு தியரி எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு கீ ஆன்சர் வந்து எப்படி ரைட் பண்ணணும்னு சொல்லி கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. முதுநிலை முறைக்கும் மாறுபடும் முறைக்கும் இடையே உள்ள வேறுபாடு, ஸ்டேட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸ்ட் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீ ஆன்சர் ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பர் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நடப்பு விகிதம், நேர்மை விகிதம் கணக்கீடு, இதுவும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம். கரண்ட் ரேஷியோ, குவிக் ரேஷியோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நடந்தது 2023. அதுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல்ஸ் கீ. ஏ டைப் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீயும் இருக்குது, பி டைப் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீயும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுக்கெல்லாம் கேஷ் அக்கௌண்ட்டு, பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு எழுதிங்கன்னா ஒரு இதுக்கு ஒரு மார்க் கொடுத்து 2 மார்க் ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க. இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஸோ இந்த கீ ஆன்சரை ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ இம்ப்ளிமெண்ட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய 12th அக்கௌண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான். எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்பில் பேப்பர் எடிஷன் பண்ணுறாங்க, மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நிறைய அக்கௌண்ட்ஸ், 12th அக்கௌண்ட்ஸ், பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டாக அப்டேட் வரப்போகுது. ஸோ அந்த அப்டேட்லாம் வரும்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா தான். பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுற மெத்தட் தான் இது எல்லாமே. நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, சேஞ்ச் கேபிட்டல், க்ளோசிங் பேலன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் வேல்யூஷன் நடக்கும். ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் மீடியத்துக்கான கொஷின் பேப்பர் கீ ஆன்சரும் இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 மார்க் ரொக்க கணக்கு, ஆல் சேர் கணக்குலாம் இருந்துச்சுன்னா 2 மார்க் வந்து ஃபுல்லாக கொடுக்குறாங்க. இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்புக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கீ ஆன்சர் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட்லாம் நான் தொடர்ந்து 1 by 1 அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் கீ ஆன்சர் எல்லாமே எடுப்பாங்க. மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய தியரி ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா சம்மு, என்னென்ன முக்கியமான தியரி சம்மெல்லாம் வந்து படிக்கணும்னு சொல்லி தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.